நான் யாரு? நீ வந்து டைரக்டில் நீ பெரிய ஆளாக்கலாம். நான் மார்ஷல் ஆர்ட்ல இந்தியாவில் பெரிய ஆளு, எதுவும் குறைஞ்சவன் கிடையாது. கான்செப்ட் நான் வச்சுக்கிறேன். சங்கர் உன்ட்ட என்ன இருக்கு நான் கேட்பேன்ல. மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை மட்டும், வீர கலைஞர்களை மட்டும் பகச்சிக்காதீங்க. அதை நல்ல கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனசை நோக்கடிக்காதீங்க. ஹார்ட் அட்டாக்கு வந்து அநியாயமாக சாவுறாங்க, விபத்துலையும் நோயிலையும் தற்கொலை பண்ணிட்டு சாவுறாங்க தெரியுமா? அதுக்குள்ள நீங்களும் ஒரு காரணம் நான் சொல்கிறேன், மறுக்க முடியுமா? நாட்டு பற்றோட நாட்டு வளர்ச்சிக்காக நடிச்சிருந்தா, அந்த கருத்தோட நடிச்சிருந்தீங்கன்னா நாடு வளர்ந்துருக்கும், வல்லரசாயிருக்கும், மக்களும் புத்திசாலி ஆயிருப்பாங்க, அரசியலே மாறி இருக்கும். ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு தோணணும், அதான் ட்ரெய்லர். தோணலை. இன்டைரக்டா எனக்கு பெருமை சொல்லுங்க. இதெல்லாம் மனோகர் சாரு காட்டின சிம்பிள். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு மனசு குளிர்ந்துருக்கும்ல. மறைச்சிட்டாங்களே. அதாவதுங்க, ஒரு கலைஞனோட ஃபீலை வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணணும், உதறக்கூடாது, உதிரி தள்ளிட்டு போகக்கூடாது. நீ இது என்னோட கான்செப்ட் தானே, அதை நீ மறுத்தரு பார்த்துறேன் நான். அதில் ரெண்டாவது வந்து முதல்ல நீ என்னை பயன்படுத்தலை விட்ட, சரி போ. ரெண்டாவதுலையாவது என்ன நீ பயன்படுத்தணுமா இல்லையா? நான் எது கேட்டேன்? என்னோட வளர்ச்சிக்காக கேட்டேன், கலை வளர்ச்சியை கேட்டேன். நாட்டுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும்யா, நம்மளாம் ஒன்று சேர்ணும்யா, தெரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்ந்தா தான் படத்தை நல்லா அமைக்க முடியும். அதுக்காக நான் உன்னை கான்டாக்ட் பண்ணால் நீ என்னமோ சின்ன பையமா, நான் யாரு? நீ வந்து டைரக்டில் நீ பெரிய ஆளாக்கலாம். நான் மார்ஷல் ஆர்ட்டில் இந்தியாவில் பெரிய ஆள், எதுவும் குறைஞ்சவன் கிடையாது. என்னோட நாலேஜ் இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் தேவை. 140 கோடி மக்களுக்கும் தேவையான கான்செப்ட் நான் வச்சுக்கிறேன். சங்கர் உன்ட்ட என்ன இருக்கு நான் கேட்பேன்ல. ஒன்றும் இல்லாத உங்களுக்கே இவ்வளோ திமுறனா இப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? மார்ஷல் ஆர்டிஸ்ட்டை மட்டும், வீர கலைஞர்களை மட்டும் பகச்சிக்காதீங்க. அதை நல்ல கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனசை நோக்கடிக்காதீங்க. எது? நல்ல கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனசை நோக்கடிக்காதீங்க. அதுக்கு பதில் உண்டு. நான் நல்ல கலைஞர்கள் வந்து அவங்களுக்காக பேச மாட்டாங்க, மக்களுக்காக தான் பேசுவாங்க. எத்தனை மக்கள் வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து அநியாயமாக சாவுறாங்க, விபத்துலையும் நோயிலையும் தற்கொலை பண்ணிட்டு சாவுறாங்க தெரியுமா? அதுக்குள்ள நீங்களும் ஒரு காரணம் நான் சொல்கிறேன், மறுக்க முடியுமா? யார்? கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித், விஜய், சூர்யா, தனுஷ், ஹிந்தி நடிகள், ஆந்திர நடி, எல்லாரும் காரணன்றேன். இந்தியாவில் உலக அளவில் நோய் சாவுகள் அதிகமாக நடப்பது இந்தியாவில். மறுக்க முடியுமா உங்களால்? தற்கொலைகள் இந்தியாவில், விபத்து சாவுகள் இந்தியாவில் தான் அதிகம். காரணம் நீங்கன்றேன். நீங்கெல்லாம் ஒழுங்கா நாட்டு பற்றோட நாட்டு வளர்ச்சிக்காக நடிச்சிருந்தா, அந்த கருத்தோட நடிச்சிருந்தீங்கன்னா நாடு வளர்ந்துருக்கும், வல்லரசாயிருக்கும், மக்களும் புத்திசாலி ஆயிருப்பாங்க, அரசியலே மாறி இருக்கும். நீங்கெல்லாம் காசை வாங்கிட்டு குடிக்க வந்து கற்றுக் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு, பசங்களுக்கு. குடிச்சே செத்து போகிறான். எவ்வளோ குடும்பம், எவ்வளோ தாய்மார்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க சாபம் உங்களை சும்மா விடாது. ஐயா, இந்தியன் 1ல் 15 கோடி தான் ஸ்ரீ சூர்யா மூவிஸ். ஏம் ரத்னம் சார். அவர் எங்கே போனார் தெரியல. அவர் இப்போ படம் எடுக்கிறார், பாபா கோயில் வச்சிருக்காரு, நல்லா டீசெண்டாக போயிட்டார். கேட்டி குஞ்சுமும் உங்களுக்கு தெரியும், ஹீரோ வச்சிருக்காருலாம். அவரும் இப்போ கோடம்பாக்கத்தில் எங்கே இருக்காருன்னு தெரியும், படம் எடுக்கிறதுல வரணும். இப்போது லைக்கா நிறுவனம் 250 கோடி செலவு பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. வேஸ்ட்டு, தேவையில்லாமல். ஸ்டண்ட்டுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், ஸ்டண்ட்டுக்கெல்லாம் பல கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. கன்றாவியாக இருக்கும் ஸ்டண்ட்டு. இல்லை, கமல் முகம்லாம் ஓகேவா உங்களுக்கு? பழைய முகமும் இப்போ இருக்கிற முகம் பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க அவர் வயசுக்கு என்னத்தையோ உடற்பயிற்சின்னா என்னென்னு தெரியாமல் என்னத்தையோ செஞ்சு ஓரளவுக்கு நல்லா வச்சுக்கிறார், ஏதோ செய்கிறார், உடம்ப வச்சுக்கிறார். அதை இவங்க மோல்டு பண்ணுறாங்க, எங்களுக்கு இப்படி தேவை அப்படி தேவைன்னு. அவர் அக்கறை உள்ள மனுஷன் செய்கிறாரு. இல்லை, படம் ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து நீங்கள் ரிலீஸ் 1997 ரிலீஸ் ஆச்சு. அப்போ படம் வரதுக்கு முன்னாடி பாட்டுலாம் ஹிட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள் தோளோட இருக்கட்டும், இல்லை கப்பல் ஏறி போயாச்சு, மாயா மச்சந்திரா,
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாலிலாம் பயங்கரமாக எழுதியிருப்பார். வைரமுத்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள்லாம் செம்ம ஹிட்டு. ஆனால் இப்போ இந்த படத்தில் பாடல்களே எதுவும் பெருசாக ஹிட்டான மாதிரியே தெரியல. அதுவும் ஒரே ஒரு பாட்டு, தாத்தா வராரு கதற விட போகிறாருன்னு ஒரு பாட்டு. அது கமலால் ஹிட் ஆச்சா இல்லை பிஜேபியில் ஒருத்தர் வந்து மீம்ஸில் டான்ஸ் ஆடுறப்போல அவரால் ஹிட் ஆச்சான்ற மாதிரி இருக்குது இப்போ. இல்லை, நான் பாட்டை பொறுத்த எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை தான் வச்சுங்களா. பேர் என்ன, நம்ம மியூசிக் டைரக்டர் பேர் இது அனிருத் வந்து ஏற்கனவே போட்ட பல படங்களோட அந்த இசையை தான் கொஞ்சம் கலந்து அடிக்கிறாரு. ஒரு குத்துப்பாட்டு கூட அப்படி தான் போட்டிருக்கு. சரி சரி, புது தீம் இல்லை, ஏற்கனவே போட்ட பழைய பாடல்களோட இதைத்தான் மசாலாவை தான் கலந்து இதுலையும் போட்டு பல பாடல்களை அமைச்சுக்கிறார். அப்படி தான் எனக்கு தோணுது, தவிர என்ன ஈர்க்கலை பாட்டு. நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? பார்த்தேன். டஃப்பாக ஒன்றும் இல்லை, முடியாது ஒளியும். ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு தோணணும், அதான் ட்ரெய்லர். தோணலை எனக்கு. அங்கே எனக்கு டவுட் ஆகி போச்சு, அடடா அது ட்ரெய்லரே எவ்வளோ டல்லாக இருக்கு. இல்லை, டான்ஸ் ஆடுறவங்களோட டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வர்மக்கலையோட அந்த காலத்தில் இந்தியன் ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி போட்டு கேப் போட்டு இந்தியன் தாத்தா ட்ரெஸ்ஸுன்ற மாதிரி. இப்போ எல்லா டிஷர்ட்லேயும் இப்போ வர்மக்கலையோட சிம்பிள் இப்படி போட்டிருக்கேன். இவரே அந்த ஏன் சிம்பிள், நான் கொடுத்த சிம்பிள் அது. இதெல்லாம் இன்டைரக்டாக எனக்கு பெருமை சொல்லுங்க. இதெல்லாம் மனோகர் சாரு காட்டின சிம்பிள். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு மனசு குளிர்ந்துருக்கும்ல, மறைச்சிட்டாங்களே. அப்புறம் எப்படி இவங்களுக்கு, அதாவதுங்க தத்துவம் என்னன்னா, நீ மறைத்தால் உனக்கு மறைக்கப்படும், இதுதான் தத்துவம். ஏமாற்றாதே ஏமாறாதே. நீ ஒருத்தனை ஏமாத்தினா ஃபைனல் நீ தான் ஏமாந்து போவ, இதுதான் தத்துவம். என் திறமையை நீ மறைச்சன்னா உன் திறமை வெளிவராது. அதனால உன் திறமை வளர வேண்டும் என்றால் மற்றவர்கள் திறமையை மதி, அதை வள. அப்போதான் உன் திறமை வளரும், ஊருக்கு தெரியும். என்ன மறைச்சேன்னா உனக்கும் மறைஞ்சு தான் போகும். நான் சொல்கிறேன்னா அடுத்த கான்செப்ட்லாம் சங்கர் ரொம்ப திணறுவார். ஆனால் அவருக்கு தேவையான கான்செப்ட் என்கிட்ட இருக்குது, நிறையா இருக்குது. இந்தியன் 3 பாதி எடுத்துட்டாங்க போல இருக்கு. இந்த சீன்ல ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க, அது தூக்கி அப்படி போட்டுப்பாங்க. இப்ப பொன்னியின் செல்வன் எடுக்கலையா, சில சீன்ல எடுத்திருப்பாங்க, லென்த்தில் கட் ஆகிட்டு இருக்கும், சீனில் விட்டுறக்கூடாது, இந்த சீனை வச்சுக்குவோம். இதுக்கு ஒட்டு படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த பைசா எடுத்து 3 வேற சில இதுக்கு தேவையான மற்ற சீன் எடுத்து ஒட்டிக்கிட்டி வச்சு 3 அடிச்சிடலாம், அப்படிதான் வச்சிருப்பாங்களே தவிர 3க்குன்னு தனி ட்ரெண்டு, தனி கான்செப்டுக்குள்ளே போகணும். இதில் எடுத்ததுலேயே நான் பண்ணக்கூடாது, தனியாக போகணும். வேற ட்ரெண்டு, வேற கான்செப்டு, ஃபாரின் லெவலில் போகணும், வேற ஹீரோ. இல்லை ஆமாம், இவருக்கு வயசாகிடும்ல இங்கே இந்தியன் தாத்தாக்கு. இவரோட மாணவர்கள் மூலமாக இவரோட பேரன் வந்து சித்தார்த்து. இப்போ இதில் போட்டிருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? சித்தார்த் நடிக்கிறா போல, எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாரு, சமுத்திரக்கனி நடிக்கிறாரு, பாபி சின்ஹா நடிக்கிறா போல. ஆனால் அவங்க இதில் என்னன்னா 2 முக்கியமான ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, விவேக் சாரும் மனோபாலாவும். அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுங்க வந்துங்க திறமையான ஆர்டிஸ்ட் தான் எல்லாருமே. நல்ல வேலை வாங்கலாம், குறை சொல்ல முடியாது, நல்ல வேலை வாங்கலாம். ஆனால் இந்த படம் வந்து இந்தியன் 2 ஒரு மார்ஷியல் ஆர்ட் டச் உள்ள படம். பேஸாதான் அப்போ அப்படிங்கும்போது மார்ஷியல் ஆர்ட் டச் உள்ள ஆர்டிஸ்ட் இருக்கணும். அது ஒரு படம் வெற்றி அடைய அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக. இந்த படம் வந்து பார்ட் 2 அப்படின்னு நம்புறதுக்கு ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கு. ஒன்று கமல் சார், அதை விட்டுறலாம். அந்த நெடுமுடி வேணுகோபால் மட்டும் இருக்காரா? ஆமாம், அவர் சொல்ற என்னோட வரலாற்றுல நான் விட்ட ஒரே கேஸு இந்த சேனாதிபதி தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் மட்டும் பயணிக்கிற மாதிரி. அது வளர்ச்சிக்கு பத்தாதுங்க, அது வசூலுக்கு பத்தாது. வசூலுக்கெல்லாம் இப்போல்லாம் ஜனங்கள்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க, ஜென்ரேஷனே மாறி போச்சு, அறிவால் எல்லாம் வளர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு தீனி போடணும்னா சீனு மேக்கிங் அப்படி அமையணும். இவர் சங்கர் இப்போ இந்த டான்ஸில் 1000 பேர் நிற்க வச்சு ஆட்டுறதுலாம் அதெல்லாம் பழைய காலம்.
அந்த காலத்துக்கு அது பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டுச்சு, ஓடிச்சு. சந்திரலேகா படத்துலேயே 1000 பேர் இருக்கு. வச்சு ஆடி இருக்காங்க. திருப்பி திருப்பி அதே 1000 பேர் வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு வீணா இல்லை ப்ரொடியூசருக்கு செலவு, அதையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா. அதெல்லாம் போச்சு. வேற புதுசு நிறையா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது, அறிவார்ந்த விஷயங்கள் சீன் நிறையா இருக்குது. அதெல்லாம் கமல் ரஜினி போல் ஆட்கள் தான் சொல்லணும். சொல்லலை, சொல்ல முயற்சி பண்ணலைன்றது தான் என்னோட குற்றச்சாட்டு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். சைனாவில் அத்தனை நடிகர்களுக்கும் உடற்பயிற்சின்னா என்னன்னு தெரியுங்க. அதே மாதிரி ஜப்பான், அதே மாதிரி கொரியா. இந்தியாவில் உடற்பயிற்சி சரியாக தெரிந்த ஒரு நடிகனை காட்டுங்க எனக்கு. எம்ஜிஆர். அவர் இறந்துட்டார், உண்மைதான், அவர் இறந்துட்டார். அவர் இருக்கிற வரை கரெக்டாக பண்ணார், மக்களோட நன்மைக்காக பல விஷயம் பண்ணார். நான் ஒரு பதிவு எடுத்தேன், ஒரு வீடியோ எடுத்தேன், அதை நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். எம்ஜிஆர் சண்டே காட்சிகளின் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு 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 25 எபிசோடு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அப்போ நான் ட்ரை பண்ணேன். சார் அப்போது ரஜினி சார் யோகா பண்ணுறாரு சார். ஐயோ, அவர் யோகாலாம் வேஸ்ட்டுங்க. அதனால தான் இத்தனை வரைக்கும் அவர் வந்து ஹீரோவாக தானே பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க, இன்னை வரைக்கும் ஹீரோவாக பண்ணுறாரு, அந்த அளவுக்கு இளமையாக இருக்கிறாங்க. அவர் எங்கே பண்ணுறாரு, பண்ண வைக்கிறாங்க அவங்க ஃபேமிலி மற்றவங்க. ஐயோ நீ சும்மா வந்து நில்லுப்பா, நில்லு, இப்படி பாரு, அப்படி பாரு, அப்படி பாரு, அப்படி பாரு, அப்படி சரி இப்படி வச்சுக்கோ, நான் அதை வச்சு நாங்கள் சம்பாதிச்சு ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் படம் வெற்றி விழாவில் அவர் என்ன சொன்னார், நான் ஒன்றுமே செய்யலை, நான் சும்மா கேமராமன் நின்னேன், இப்படி பாருனாங்க, இப்படி பாருனாங்க, அவனுக்கு பாருனாங்க, பார்த்தேன், அவ்வளோதான் செஞ்சேன். மியூசிக் டைரக்டர் அனிருத்தை வந்து அது நல்ல எஃபெக்டாக போட்டு பெரிய இதாக காட்டிட்டார். இந்த படம் வெற்றிக்கு டைரக்டரும் அனிருத் தான் காரணமே தவிர நான் நல்ல, அவரே சொல்லிட்டாரே. இப்போ இந்தியன் படம் ஒரு வேளை அதாவது வெற்றி அடைஞ்சால் அதுக்கு யார் காரணம், தோல்வி அடைஞ்சால் அதுக்கு யார் காரணமாக இருக்கும்? ரெண்டுக்கும் சங்கர் தான் அப்படின்றீங்களா? ஆமாம், அவர் ஸ்க்ரீன் பிளே தானே அவர். அப்போ உங்களுக்கு என்ன தோணுது, வெற்றி அடையும் 100%? இல்லை, எனக்கு அவரோட ஃபேஸ் பார்க்கும்போது இருண்டு இருக்குது, ஒரு சந்தோஷமாக நம்ம நல்ல படம் கொடுத்துட்டோன்ற அந்த ஒரு கெத்து இல்லை அவருக்கே இல்லைன்றீங்க? ஆமாம், படம் வரும்போது தான் நம்ம வண்டவாளம் தெரியும்டா, என்னமோ இடத்தையும் எடுத்து விட்டுருக்குறோம், எப்படி போக போதோ தெரில அப்படின்னு ஒரு இருண்ட. பார்த்திபன் வேற இறங்கி உள்ள அவருக்கு ஆப்போசிட் அவர் படம் போடுறாரு போல இருக்கு, தீன்ஸ்ன்னு சொல்லிட்டு. பார்த்திபன் நடிகர் தெரியும், அவர் வித்தியாசமான கதைகளாக. ஆமாம், அவரும் உள்ள அவர் அந்த படங்களுக்கு அந்த படத்துக்கு எதிர்க்க ஒரு படத்தை விடுறாரு. தெரியல, அது அவங்களோட பிஸ்னஸ் சமாச்சாரம். நான் அதுக்குள்ளே போகலை. எனக்கு வந்து இந்தியன் 2 சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு உண்டான சீன் வைக்கணும், வைக்கலை அப்படின்னு தான் என்னோட வாதம். அதை உதாரணம் சொல்லிட்டேன், இந்தந்த சீன்லாம் இருக்காது, எப்படி அமைக்கணும், கமல் எப்படி கொண்டு வரணும், அந்த ஒரு 5 சீன் சொன்னேன். அந்த மாதிரிலாம் இருக்காது, சாதாரண எப்பயும் இருப்போம், எப்பயும் போல டிஷன் இருக்கும். அதில் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் சார் நீங்கள் சொல்கிற கதையில்? நான் இதை ஃபுல்லாக நான் யோசிக்கலை, நான் ஃபுல்லாக யோசித்தேன்னா அது கதை வேறு. சப்போஸ் 3ல் வந்து என்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்து யோசிக்க சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்தியன், நல்லா கவனிங்க, இந்தியன் 1ல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த இந்தியன் தாத்தா, இந்தியன் 2ல் இந்தியாவுக்குள்ளே இருந்த தாத்தா, 3ல் உலகத்துக்கு போகிறாரு. அதுக்கு இந்தியன் 2 வந்து ஹிட் ஆகணும். அப்போ இந்தியன் 3க்கு உங்ககிட்ட வந்து சங்கர் சார் கேட்கணும்னு சொல்லி கேட்கணும். அங்கே போயிடுறாரு. அங்கே போய் என்னென்ன பண்ணுறாரு, சைனீஸுக்கு ஈக்குவலாக, ஜாப்பனீஸ்க்கு ஈக்குவலாக தமிழன் என்ன பண்ணுறான். ஏன்னா தமிழன்ட்டு இருந்தால் கற்றுட்டு போனது அவங்க எல்லாத்தையுமே, திருப்பி நம்ம அந்த பேரை வாங்கணும்ல. அதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, என்ன சாகசம் பண்ணுறாரு, எல்லாம் ஃபுல்லாக சைனீஸ் ஆர்டிஸ்டே. இவர் வந்து கமல் வந்து இந்தியன் தாத்தா, அங்கே போய் சைனாவில் போய் என்ன பண்ணுறாரு, அப்படி கொண்டு போயிடணும் கதையை. அப்போ தான் நம்ம உலக அளவு போவோம். இல்லை இங்கனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தா நல்லா இருக்கு, கேட்கவே நல்லா. நான் அப்படி யோசித்து வச்சுட்டு இருக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து சங்கர் சார் பார்க்கணும், பார்த்துட்டு இந்தியன் 3க்கு உங்களை கூப்பிடணும், உங்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்துக்கணும். எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. உங்கள்கிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.